ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த பல்வேறு கருத்துகள், அதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் விமர்சனங்களும் கருத்துகளும் பகிரப்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவப்பிரியன். அதாவது பாமகவில் நடைபெறக்கூடிய இந்த கருத்து மோதல்கள், செய்தியாளர் சந்திப்பில் அவர் பகிர்ந்து கொண்ட பல்வேறு விஷயங்கள், கூட்டணி தொடர்பாக அவர் குடும்பத்தில் இருந்தவங்களே அதிமுகவில் அவருக்கு இணையணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தப்போ பாஜகவில் வலுக்கட்டாயமாக இணைந்ததாகவும் அதுக்கு தனக்கு கடைசி நேரத்தில் தான் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு கருத்துக்களை அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். பல குடும்பத்திற்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட அவர் பகிர்ந்து ஒரு விளக்கத்தை அளித்திருந்தார். முதற்கட்டமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே அனைவரும் ஸ்பெகுலேஷனாக பேசிக் கொண்டிருந்தது, அங்கு இங்கு அரசியல் புரசலாக பேசிக்கொண்ட விஷயங்களை எல்லாம் உண்மை என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்று வெளியில் போட்டு உடைத்திருப்பதான் நான் பார்க்கிறேன். அதாவது அவருக்கும் அவருடைய மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்தில் மோதல்கள், அவர்களுக்குள் பேசிக்கொள்ள கூட முடியாத அளவிற்கு இருக்கின்ற அந்த உறவு, இதெல்லாம் அரசியல் புரசலாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது இது எல்லாமே உண்மைதான். கூட்டணி விவகாரத்தில் கூட எனக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் அன்புமணி அவர்கள் எடுத்தார் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார். குடும்பத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். இது இனிமே இது ஒரு சாதாரண ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனையாக இதை பார்க்க முடியாது. இது ஒரு ஃபுல் ப்ளோன் பொலிட்டிக்கல் கிரைசிஸா தான் பிஎம்கேக்குள்ள நம்ம பார்க்க முடியும். ஆனால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிட்டத்தட்ட 40 வருட காலத்தில் இது போன்ற ஒரு கிரைசிஸை இதுவரைக்கும் பாமக சந்தித்ததில்லை. இப்பொழுது பாமக முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். இதுக்கு எப்படி முடிவு வரப்போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பாமகவினர் வேண்டுமென்றால் திரு அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வன்னிய மக்கள் இந்த கட்சியை ராமதாஸ் அவர்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படிங்கிறத நாம் ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் அதற்கான முடிவை நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் திரு ராமதாஸ் அவர்கள் மீது எத்தனை விமர்சனங்கள் வைத்தாலும் சரி, வன்னிய மக்களுக்காக உண்மையிலே போராடிய ஒரு தலைவராக தான் அந்த மக்கள் அவரை பார்க்கிறார்கள். அந்த இடஒதுக்கீடு, அதாவது எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்ததுதான் வன்னிய இன மக்களை ஒரு மிகப்பெரிய அளவுல சமுதாயத்துல நிறைய பேரை உயர்த்திருக்கு அப்படிங்கிறது அந்த மக்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. நிறைய பேர் இன்னைக்கு படிக்க போறாங்க, நிறைய பேர் அரசாங்க வேலைகளில் இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களால் தான் ராமதாஸ் அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 6-7% அவங்களுடைய கமிட்டட் ஓட் பேங்கா வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலதான் ராமதாஸ் அவர்களுக்கு திராவிட கட்சிகள் எல்லாமே மிகப்பெரிய செல்வாக்கை கொடுத்து அவரை ஒரு மிகப்பெரிய அரசியல் மூத்த தலைவர் என்ற ஸ்தானத்தில் அவரை வைத்திருந்தார்கள். ஸோ அதெல்லாம் இப்ப என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கட்சிக்குள்ள இருக்கிற கிரைசிஸ் இப்ப மிகப்பெரிய அளவுல இது குடும்ப பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் மகனுக்குமான கருத்து வேறுபாடு இல்லாமல் மிகப்பெரிய அரசியல் மோதலாக உருவெடுத்திருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் ரொம்ப கொலோக்கியலா ஜாட மாடையா பேசிட்டு இருந்தாரு திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இன்று ரொம்ப வெளிப்படையாக அன்புமணி அவர்களை நான் மத்திய அமைச்சர் ஆக்கியதே தவறு, தாயின் மீது ஒரு பொருளை போட முற்பட்டார், நல்ல வேளை அந்த பொருள் அவர் மீது படவில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை எல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் அன்புமணி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இல்ல வழக்கம் போல அவரும் மௌனம் காக்க போகிறாரா? அல்லது அவர் ஒரு அறிக்கை மூலமாகவோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாகவோ தன்னுடைய தந்தை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் அவர் பதில் சொல்ல போகிறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பாமகவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் போய் கொண்டிருந்த கட்சி இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ், ஒரு அரசியல் நெருக்கடி அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியிலிருந்து அந்த கட்சி எப்படி வெளிவர போகிறது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.
நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி. அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைகருணா. அதாவது ராமதாஸ் அவர்கள் அந்த செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விவகாரங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதுல ஒரு விஷயமா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிரச்சனை எப்படி தீர்வுக்கு வரணும் அப்படின்னா, அன்புமணி அவர்கள் தான் வழங்கின பொறுப்பை ஏற்றுட்டு திறம்பட செயல்படுவேன், இல்ல பொறுப்பே இல்லைனா கூட தொண்டனாக கட்சியை வளர்க்க பாடுபடுவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா இது ஒரு முற்று பெறும் அப்படின்னு ராமதாஸ் தரப்புல அவர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் இப்படி முற்று பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அன்புமணி தரப்புல என்ன ரியாக்ஷன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம்? ராமதாஸ் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பல்வேறு விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து நம்ம விருந்தினர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னதாக திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது பகிர்ந்து கொண்ட பல்வேறு கருத்துகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுல கூட்டணி தொடர்பாக தனக்கு குடும்பத்தினர் தரப்பிலிருந்து எழுந்த நெருக்கடி, அது மட்டுமல்லாது பல்வேறு தருணங்களில் தான் கூறியவற்றிற்கு மறுப்பாக கருத்து மோதல்கள் குடும்பத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கட்சியின் கட்டுப்பாட்டிற்கு களங்கத்தையே ஏற்படுத்தும் விதமாக அன்புமணி செயல்பட்டு இருப்பதாகவும், அவர் பல நேரங்களில் பொய் கூறியதாகவும், யார் வளர்த்த கட்சி பாமக என கேள்வி எழுப்பும் அளவிற்கு கட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். அன்புமணி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு கொஞ்சமும் ஒத்துவராதவர், அந்த பொறுப்பு இன்னும் அவருக்கு வரவில்லை என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். அன்புமணி அவர்கள் தான் என்ன தவறு செய்தேன், எதனால் இது போன்ற நடவடிக்கை அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் பேசியிருந்ததை குறிப்பிட்டு, தவறு செய்தது அன்புமணி அல்ல, அவரை அமைச்சராக்கி அவரை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்து தவறிழைத்து விட்டது தான் என அவர் கூறியிருக்கிறார். அன்புமணிக்கு தலைமை பண்பே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராமதாஸ் அவர்கள் முன்வைத்து அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருந்தார்.